வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். போக்கோல இருந்து M3 லான்ச் பண்ணாங்க. நம்ம சேனல்ல இந்த போக்கோ M3க்கான அன்பாக்சிங்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த பதிவில் இந்த போக்கோ M3 வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு விமர்சனத்தை தொடர்ந்து கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரைட், போக்கோ M3 ஒரு 10,000 செக்மெண்ட்ல ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப விலை 10,999 ருபீஸ். ஆனால் ஐசிஐசிஐ கார்டு ஆஃபர்லாம் போட்டு உங்களுக்கு 9,999 ருபீஸ்க்கு உங்களுக்கு இன்ட்ரடக்டரி ஆஃபராக கொடுக்குறாங்க. டிசைன்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். முழுக்க பிளாஸ்டிக் பாடி, பாலிகார்பனேட் ஷெல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த எல்லோ கலர் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. பட் யூஸ் பண்ண டியூரபிளாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேஸ் போடாமல் இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிளாஸ்டிக் பாடி அப்படிங்கிறதுனால. மொபைலோடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது மொபைலோடைய அகலம் நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறாங்க. டிஸ்பிளேனுடைய சைஸுமே 6.53 அப்படிங்கிறதுனால 20 இல்லாட்டி 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவாக இருந்திருந்தால் மொபைல் ஃபோன் கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இந்த பின்புறத்தில் இந்த பிளாஸ்டிக் ஷெல்னுடைய டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் நீங்கள் கையில் பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு கிரிப்பு கொடுக்குது. ப்ளஸ் இந்த மேலே இருக்கிற அந்த கேமரா மாடியூலில் இருக்கிற அந்த கருப்பு பட்டை பார்த்தீங்கன்னா டிசைனில் ஏதோ புதுசாக பண்ணியிருக்காங்கப்பா, அதுவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழேயும் மேலேயும் 2 ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு டோட்டலாக அவைலபிளாக இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னுடைய எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. முக்கியமாக கேம்லாம் விளையாடுறப்போ இன்னுமே வாங்கினா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இந்த மொபைலில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் சூப்பராக இருக்குது. மொபைலினுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைடில் கொடுத்துருக்காங்க பவர் பட்டனோட சேர்த்து. இந்த பவர் பட்டன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சிறுசாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்குமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. கிளாசி பேக் இல்லாதனால உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமாக ஒட்டாது. மொபைல் ஃபோன் தெரிச்சிருமோ அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு இருக்காது. முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்குறதுக்கு டிசைனில் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் அதுவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எனக்கு தெரியலை. டிஸ்பிளேக்கு வருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 6.53 இன்ச் டிஸ்பிளே. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போல்லாம் இந்த FullHD ரெசல்யூஷன் டிஸ்பிளே பார்க்குறது ரொம்பவே அரிதான விஷயமா இருக்குது. இந்த காலகட்டத்தில் FullHD ரெசல்யூஷன் கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸ் நல்லா இருக்கு. கலர் கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கு. இண்டோர் கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு பிரைட்னஸ் போதுமானதாக இருக்கு. அவுட்டோர் கண்டிஷன்ஸ் நீங்க யூஸ் பண்றப்போ எழுத்துக்கள்லாம் கிளீனா தெரியுது. ஆனால் நீங்க ஒரு போட்டோ எடுத்து ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சு, டைரக்டான சூரிய வெளிச்சத்தை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த போட்டோ எடுத்து அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. IPS LCD பேனல் தான், பட் 10,000 செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. கேமராக்கு வருவோம். பின்புறத்தில் ஒரு பெரிய ஒரு 48 மெகா பிக்சல் கேமரா சென்சர் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து 2 அல்லக்கைகள், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். செல்ஃபி கேமராவுக்கு ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா சொட்டு நாச்சுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். வெளிச்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோஸ் நல்லா சூப்பராக இருக்குது. இமேஜினுடைய எட்ஜில் அவ்வளோவா ஸ்மூத்தனிங் கிடையாது. டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆயிருக்கு. கலர்ஸ் ஓவராக அதிகமாக சேச்சுரேஷன் இல்லாமல் பெர்ஃபெக்டான ஒரு கலர் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போஷர் மற்றும் ஒயிட் பேலன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. லைட்டு கம்மியாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இமேஜில் லைட்டாக கொஞ்சம் நாய்ஸ் தென்பட ஆரம்பிக்குது. அஃப்கோர்ஸ் இதில் நைட் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் லோ லைட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒன்றும் டாப் டக்கர் கிடையாது. வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணலாம். 1080p வீடியோஸ் மேக்ஸிமம் 30 frames per second நீங்கள் ஷூட் பண்ணலாம். போக்கோ M3 மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா இருக்கக்கூடிய வீடியோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நடந்துகிட்டே பேசுனால ஷேக் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃபீஸுமே நல்லா இருக்கு. லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் வச்சு மேக்ரோ போட்டோஸ் எடுத்து பார்த்ததுல அவ்வளோவா திருப்திகரமா இல்லை. ஆனால் டெப்த் சென்சர் ஓரளவுக்கு வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு கிளியரா இருக்கு. 10,000 செக்மெண்ட்டுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. மொபைலுடைய ஹார்ட்வேருக்கு வருவோம். இவங்க வந்து இதில் Snapdragon 662 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த போக்கோ M2ல பார்த்தீங்கன்னா MediaTekனுடைய G80 ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு கேமிங் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. அதோடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் இப்போ இந்த Snapdragon 662 கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற Adreno 610 அதோடைய வேலையை ஒழுங்காக செய்து கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ரேம் டிராப்ஸ் அவ்வளோவா இல்லை. ஹெவியான கேம்ஸ் நான் விளையாண்டு பார்த்துட்டேன். மீடியம் கிராஃபிக்ஸ் இல்லாட்டி லோ கிராஃபிக்ஸில் போட்டு நீங்கள் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு கேம் பிளே ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் அதுவுமே ஒரு 1 ஹவருக்கு மேலே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கேம் விளையாண்டிங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் ஹீட் ஆக ஆரம்பிக்குது.
பட் நார்மல் யூசேஜுக்கு அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஹீட்டிங் பிரச்சனை சுத்தரவாக கிடையாது. 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 வேரியண்ட்லுமே 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடைய ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா UFS 2.1, 128GB உடைய ஸ்டோரேஜ் டைப் வந்து UFS 2.2. இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்கு 2.2ல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஸ்பீட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ரீட் ரைட் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் நிறைய சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ், இன்டர்நெட் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, ஆஃபீஸ் வேலைகளை பார்க்குறதுக்கு, ஸ்கூலில் படிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த போக்கோ M3னுடைய ஹார்ட்வேர் ஒரு சிறந்த ஹார்ட்வேராக அமையும். கேமிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டை தாண்டி நீங்கள் ஒரு 15,000 மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கேமிங் மொபைல் ஃபோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மொபைல் ஃபோனில் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா UI. இப்போது MIUI தான் இந்த மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து Android 10க்கு மேலே இவங்களுடைய MIUI 12 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. யூஐயில் சுத்தரவாக ஆட்ஸே கிடையாது, எங்கேயுமே உங்களுக்கு ஆட்ஸ் இருக்காது. ஆனால் இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்கின உடனே நீங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர். அதுவும் அந்த ப்ளோட்வேரை நல்லா இருந்தாச்சும் பரவாயில்ல, யாருமே யூஸ் பண்ணாத ஒரு 4-5 கேம்ஸ், தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம மேலே திணிக்கிற மாதிரி இருக்குது இந்த ப்ளோட்வேர்னுடைய பிரச்சனை. ஆட்ஸ் இல்லைனாலும் இந்த தேவையில்லாத ப்ளோட்வேரை குறைச்சால் மட்டுமே நான் MIUI மித்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு என்னை தள்ளி விட்டாங்க. பட் உங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், இந்த தேவையில்லாத ப்ளோட்வேர்லாம் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா MIUIயில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த ப்ளோட்வேர்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கெட் ஆப்ஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். UI யூஸ் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையும் லேக் இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு மேலே தாராளமாக தாக்கு பிடிக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறது 18 வாட்டுக்கான சப்போர்ட் தான் இதில் இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் பாக்ஸுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 22.5 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோனுக்கு 10 வாட் சார்ஜர் மட்டுமே பாக்ஸுக்குள்ளே கொடுத்த காலம்லாம் போய் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கடா 22.5 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற ஒரு காலம் வந்துருச்சு. ஸோ இந்த சார்ஜர் வச்சு இந்த மொபைல் ஃபோன் நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 2லிருந்து 2.25 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. ஓவராலாக போக்கோ M3 வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு அருமையான மொபைல் ஃபோன் போக்கோ M3. இந்த ப்ளோட்வேர் பிரச்சனையை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் எனக்கு பெருசாக இந்த மொபைல் ஃபோனில் பிரச்சனைகள் தெரியலை. இந்த ப்ளோட்வேர்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கெட் ஆப்ஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த போக்கோ M3 ஒரு சிறந்த மொபைல் ஃபோனாக உங்களுக்கு அமையும். ஒரு அருமையான ப்ரைஸிங்கில் இந்த மொபைல் ஃபோனை போக்கோ M3 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.